ஹலோ கைஸ். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒழிச்சிட்டு இருக்க ஒரு பேரு வினேஷ் போகத். யார் அவங்க? நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா அண்ட் பார்லிமெண்ட் வரைக்கும் இவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அங்க என்னதான் அப்படி நடந்துச்சு? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வினேஷ் போகத் இவங்க 1994 வருஷம் ஹரியானா மாநிலத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மல்யுத்த போட்டி மேல இருக்க இன்ட்ரெஸ்டால அப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 19வது வயசுல யூத் மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல கேட்டகரி 51 கிலோல கலந்துக்கிறாங்க. ஸோ கலந்துக்கிட்டு வெள்ளி பதக்கங்களையும் பெற்று சாதனை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் பிரிவுல ஆசியா சாம்பியன்ஷிப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், காமன்வெல்த்னு சொல்லி அதுலயும் கலந்துக்கிட்டு தங்க பதக்கங்களையும் வின் பண்றாங்க. ஸோ இந்தியாவிலே ஒலிம்பிக் ஃபைனல் வரைக்கும் போன முதல் பெண்மணி இவங்க தான். வினேஷ் போகத் அவங்களோட முதல் ஒலிம்பிக் பயணம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2016 வருஷம் ரியோ ஒலிம்பிக் பயணம் தான் ஸ்டார்ட் ஆகுது. கேட்டகரி பாத்தீங்கன்னா 48 கிலோ கேட்டகரியில கலந்துக்கிறாங்க. யாருடன் போட்டிடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீன வீராங்கனையுடன் தான் போட்டிடுறாங்க. போட்டி நடந்துட்டு இருக்கும்போது காலில் அடிபட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப பெயினால 2018 அறுவை சிகிச்சை பண்றாங்க. அதுக்கப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப உள்ள வராங்க. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ல கலந்துக்கிறாங்க. கேட்டகரி பாத்தீங்கன்னா 53 கிலோ கேட்டகரியில அவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ அதுல கால இறுதியில தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஸோ 2020 இருந்து 2024 இந்த இடைப்பட்ட வருஷத்துல அவங்களோட கெரியர் ஸ்மூத்தா போச்சா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் போச்சு. அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல இவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ 50 கிலோ கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க யாரோட போட்டி போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சாரா வீராங்கனையுடன் தான் போட்டி போடுறாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில அவங்களோட உடல் எடை செக் பண்ணும் போது 49.9 கிலோ வெயிட்ல இருந்திருக்காங்க. ஸோ ஈவினிங் செக் பண்ணும் போது 52 கிலோ வெயிட்ல இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக். மறுநாள் காலையில ஃபைனல்ஸ் போனோம்னா அவங்களோட வெயிட் 50 கிலோல இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறது 52 அப்படி இருந்தா போக முடியாதுன்னு சொல்லி அந்த நைட்டு ஃபுல்லா தூங்காம சாப்பிடாம ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி சைக்கிளிங் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போயிட்டு நம்ம வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு அந்த முடி கூட காரணமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு எஃபெக்ட போட்ட அவங்க மறுநாள் காலையில ஒலிம்பிக் நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட வெயிட்டை செக் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா 50 கிலோக்கு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. ஸோ இது தெரிஞ்ச உடனே அந்த போட்டியில இருந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க. வினேஷ் போகத் அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு தூங்காம சாப்பிடாம ஹெவி ஒர்க் அவுட் பண்ணனால நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப நார்மலும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாக்கத்தின் காரணமாக ரிட்டையர்மெண்ட்டையும் அறிவிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வினேஷ் போகத், நீங்க உண்மையிலே ஒரு சாதனை பெண்மணி தான். நீங்க எங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.